அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்ன சார் திடீர்னு காணாமல் போயிடுறீங்க, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்றீங்களா? கரெக்ட், இதுதாங்க எனக்கும் பிரச்சனையே. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும், ஈவன் இந்திய அரசியலில் கூட என்ன நடக்குதுன்னே தெரியல. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யார் எங்கே இருக்காங்க, எங்கே இருப்பாங்க அப்படின்றதே பெரிய குழப்பமாக இருக்குதுங்க. ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுது, இன்றைக்கு இதுதான் கூட்டணி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இது அப்படியே தொடராதுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் மாறலாம், கட்சிகளில் இருக்கும் தலைவர்களே கூட மாறலாம். இவங்க அங்கே போகலாம், அவங்க இங்கே வரலாம், திடீர்னு ஒருத்தர் எங்கேயாவது போகலாம், புதுசாக சில கட்சிகள் உதயமாகலாம், பழைய கட்சிகளோட புதிய கட்சிகள் சேரலாம். இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கு அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு போகலாம் அப்படின்னு. ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக மறந்து போயிருந்த அண்ணன் ஜெலன்ஸ்கி அவர்கள். அவரை அநேகமாக விரைவிலேயே பதவியை விட்டு தூக்கி அடிச்சிருவாங்க போல இருக்கு. அமெரிக்கா இந்த வேலையை ஆரம்பித்திருக்கின்றது. யூஸ்வலாக அந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றதெல்லாம் அமெரிக்கா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே உக்ரைனில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின அனுபவம் அவர்களுக்கு இருக்கின்றது. மார்ச் மாதத்தில் அண்ணன் ட்ரம்ப் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போனாருங்க. அவர் சொல்கிறதெல்லாம் யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. இங்கே தான் சில பேர் அவர் சொல்கிறது ட்ரம்ப் சொல்லிட்டார் அப்படின்லாம் பேசினுக்கிறாங்க. மார்ச்சில் அவர் என்ன சொன்னார்னா, உக்ரைனுக்கு இந்த 3 வருஷத்தில் $120 பில்லியன் நம்ம எய்டு கொடுத்துருக்கோம். இதில் டைரக்ட் எய்டு, அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி எய்டு. அந்த மிலிட்ரி எய்டு அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க மிலிட்ரி கம்பெனிகளுக்கு காசை கொடுத்துருவாங்க, அவங்க ஆயுதம் கொடுப்பாங்க. இப்படித்தான் அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே மிலிட்ரி எய்டாக போயிடுச்சு. 120 பில்லியன் கொடுத்ததா கணக்கெல்லாம் சொல்லுது. ஆனால் இன்னொரு கணக்கு 350 பில்லியன் கொடுத்துருக்கோன்னு சொல்லுது. எங்கே போச்சு இந்த காசு? யாரோ ஆட்டையை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது அமெரிக்காவில் ஆட்டையை போட்டாங்களா இல்லை உக்ரைனில் ஆட்டையை போட்டாங்களா அப்படின்றது தெரியாது. உக்ரைனில் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவங்க அந்த மிலிட்ரிக்கு வர ஃபண்டுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் ஊழல் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னும் சில பேரை பதவி விட்டு நீக்கினார் ஆரம்ப காலத்திலேயே. ஸோ ஊழல் ஒன்று அவங்களுக்கு புதுசு கிடையாது. அடுத்தது இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இது புதுசு கிடையாது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அங்கே ரஷ்யா ஆதரவு பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார், யனுகோவிச் அப்படின்னு. அங்கே உக்ரைனுக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு, $15 பில்லியன் அது கேட்டாருங்க. அப்போ ஐஎம்எஃப்ல அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. அதாவது அந்த நிலங்கள் தனியுடைமையாக்கப்பட வேண்டும், அந்த கம்பெனிகள்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம். ஆனால் ரஷ்யாவில் என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், எந்த கண்டிஷனும் கிடையாது, என்ன இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்டேருந்து போனவங்க தானே அப்படின்னும் போது அவர் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றத உக்கிரமாகி உக்ரைனில் சில காலத்துக்கு பிறகு காமெடியனான ஜெலன்ஸ்கியை கொண்டு பிரசிடெண்ட்டாக உட்கார வைக்கிறாங்க. பிரசிடெண்ட்டாக உட்கார வச்சாலும் அவர் அமெரிக்கா அண்டு ஐரோப்பிய நாடுகள் இவர்களுடைய கைப்பாவையாக இருந்தார் அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குதுங்க. இந்த ஊழல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த ஜோ பைடன் அவருடைய மகன் அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கம்பெனியில் அவருக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க. வேலைன்னா டைரக்டர் மாதிரி. அதுக்கு ஏராளமாக காசு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவர் வேலைக்கு கொடுக்குற சம்பளம் கிடையாது, வேற ஏதோ டீலிங்கு அப்படின்னு அங்கே உக்ரைனில் அங்கே ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணன் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு, இல்லை அதை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வைங்கோ. இது ட்ரம்ப்பு அங்கே உக்ரைனை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு விசாரணை பண்ணின்னுக்கிற தப்பாக ஒன்றும் சொல்லலைங்க. அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தணும்னு சொன்னார். கூடவே என்ன பண்ணிட்டாரு, நம்ம கிட்ட கூட ஏதோ எய்டு கேட்டுக்கிறீங்கல்ல, விசாரணை நடக்கட்டும். அதாவது அந்த எய்டுக்கும் விசாரணைக்கும் ஒரு சம்பந்தத்தை கிரியேட் பண்ணுறாரு அவர். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுங்க. ரைட்டு. இப்போது நம்ம ஊர்லலாம் அந்த டிவிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லஞ்ச ஊழல் தடுப்புத்துறை அப்படின்னு. அதே மாதிரி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு சிபிஐன்னு இருக்குது. இந்த மாதிரி உக்ரைனில் ஒரு அமைப்பு இருக்கின்றது, இந்த ஊழல் தடுப்பு இயக்கம். அதெல்லாம் விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு, அந்த அமைப்பையே சுத்தமாக அவர் கலைச்சிட்டாருங்க. இப்போதான் சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி நிறைய பதவிகளுக்கு புது ஆளெல்லாம் போட்டுக்கிறாரு. பிரசிடென்ட் இன்னும் அவர் தான், அதை மாற்றலை, மற்ற போஸ்ட்டுக்கு தான் ஒரு ஆளை கொண்டு வந்திருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பை சுத்தமாக அவர் கலைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் இப்போ அந்த மார்ச் மாதம் பேசினதை லிங்க் பண்ணுங்க, நாங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் இவர் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி
அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆஹா இவர் வந்து ஊழல்வாதி, எங்களுக்கு வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு இவருக்கு எதிராக கலகம் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைனில் பல நகரங்களில் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இதே மாதிரி தான் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு இதுக்கு முன்னாடியும் ரஷ்யா ஆதரவு பிரசிடெண்ட்டை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக அதை முடித்தாங்க அமெரிக்கா. இப்போ ஜெலன்ஸ்கிக்கு எதிராக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ திடீர்னு ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு, சாட்சிக்காரங்காலில் விழுறத விட சண்டைக்காரங்காலில் விழுறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு புதினோட இல்லை இந்த ஒரு வந்து சமரச பேச்சுவார்த்தை அதெல்லாம் வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்துடலாம், எப்படியாவது ஒத்துக்கலாம் அப்படின்னு புட்டின் கிட்ட சரண்டர் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா புட்டின் வந்து அவ்வளவு சுலபத்தில் ஜெலன்ஸ்கியை மன்னிக்க மாட்டார். சரி, அப்போ ரஷ்யாவுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 5 பேட்ரியாட் சிஸ்டம் உக்ரைனுக்கு அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஜெர்மனி வழியாக. ஜெர்மன் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத தூக்கி உக்ரைனுக்கு அனுப்புவாங்க. அதை பழசுக்கு பதிலாக புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து வாங்கிப்பாங்க. அதுக்கான காசை ஜெர்மனி தான் கொடுக்க போகுது. ஏற்கனவே வந்து எக்கானமி அடி வாங்கிட்டு இருக்கு. இதில் வேற அந்த ஜிடிபியில் 5% வரைக்கும் நீங்கள் டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்போ செலவெல்லாம் ஏறிட்டு இருக்கும்போது இங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு பணத்தை தூக்கி கொடுக்கணும்னா என்ன பண்ணுறது, இந்த சண்டையை நடத்திட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த 3 பேர், அந்த மெர்ஸ் ஜெர்மனியில், அதுக்கப்புறம் மேக்ரோன் ஃப்ரான்ஸில், ஸ்டாமர் வந்து பிரிட்டனில், இவங்க 3 பேரும் குறியாக இருக்காங்க. அதுக்காகத்தான் வந்து பேட்ரியாட்டிங் அனுப்புகிறோம் அப்படின்னு. சரி, இந்த பக்கம் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வச்சு உக்ரைனை பெருசாக ஒன்றும் நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யா வந்து பேட்ரியாட் சிஸ்டத்தையே இப்போ அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நிறைய பேட்ரியாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கான மிசைல்ஸ் மட்டும் அனுப்ப வேண்டியது தானே. எதுக்கு வந்து அந்த ஹோல் பேட்ரியாட் பேட்டரி அனுப்புகிறாங்க? இந்த கேள்வி நிச்சயமாக வரணுமா இல்லையா ஐரோப்பிய மக்களுக்கு? அப்போது ஏற்கனவே கொடுத்த பேட்ரியாட் பேட்டரி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் புட்டின், சுக்கு நூறாக உடைச்சி தள்ளிட்டார். அதனால தான் புதுசாக அவங்க ஹோல் பேட்டரி அனுப்புகிறாங்க அப்படின்றத அவங்க யோசிச்சாங்கன்னா தான் இனிமே இதை கொடுத்து என்ன பிரயோஜனம், இதையும் அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு $7-8 பில்லியன் நாசமாக போனது தானே. ஏன் இப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நாசம் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் கேட்கணும். அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள் கேட்கணும். ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தெரியலங்க. சரி, ஒரு பக்கம் இந்த சண்டையை வளர்த்து விட்டுக்கினே இருக்கணும் அப்படின்னு. இது நடுவில் ட்ரம்ப் என்ன சொன்னார், 50 நாள் டைம் கொடுத்துருந்தாருங்க. இந்த 50 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து போரை நிறுத்த வேண்டும், இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு இருக்காரு. ரஷ்யாவில் வந்து அப்படி நக்கலாக பேசிட்டு போயிட்டாங்க. நான் 24 ஹவர்ஸ்ன்றாரு, 100 நாள்ன்றாரு, 50 நாள்ன்றாரு. இவர் யார் எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு? அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிளீனாக சொல்லிட்டார், இது பாருங்க, எங்களுடைய நோக்கம் அது முழுசாக நிறைவேற வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டார். அவங்களுடைய நோக்கம் என்ன? வெரி சிம்பிள். உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது, ஜெலன்ஸ்கி அங்கே இருக்கக்கூடாது. இதை வெளிப்படையாக சொல்லலை, அதைத்தான் வந்து டீநாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது வரைக்கும் நாங்கள் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது எங்களுக்கு தான், அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். இதை ட்ரம்ப் ஒத்துப்பாரா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து பழைய பார்டருக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு சொல்யூஷனே வராதுங்க. இதில் தான் என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப், அப்படி மெர்சல் காமிக்கிறாராம் புட்டினுக்கு. பிரிட்டனில் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல்ஸ் அமெரிக்கா கொண்டு போய் அங்கே பாம்பர்ஸோட இறக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சா என்ன புட்டின் பயந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாரா? புட்டினை பயமுறுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. புட்டினோட ஒரு மீட்டிங் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த கதவை திறந்துட்டு புட்டின் உள்ளே நுழையும் போது கதவு பின்னாடி ட்ரம்ப் ஒழிஞ்சின்னு இருந்து போ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஒருவேளை புட்டின் பயப்படலாமே தவிர, நாங்கள் வந்து டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல் கொண்டு வந்துக்கிறோம், அதெல்லாம் கொண்டு வந்துக்கிறோம், இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் ஃபூனு ஊதி தள்ளிட்டு போயிடுவார். ஏன்னா இந்த 3.5 வருஷ யுத்தத்தில் அந்த பேட்ரியாட் சிஸ்டத்தோட வீக் பாயிண்ட் எல்லாம் என்ன, அதையெல்லாம் எப்படி அடித்து நொறுக்கிறது அப்படின்றத ஈஸியாக கற்று வச்சுக்கினாங்க ரஷ்யா. அதனால தான் வந்து இப்போ கீவ் வரைக்கும் போயிட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா. உக்ரைனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ புதுசாக ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா இந்த பக்கம் இருக்குது, உக்ரைன் இந்த பக்கம் இருக்குது, ட்ரூப்ஸ் எல்லாம் இப்படி போவாங்க எதிர்க்க இல்லையா. இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, பல இடங்களில் அந்த உக்ரைன் ட்ரூப்ஸ்க்கு பின்பக்கமாக போயிட்டு அங்கேருந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்பக்கத்துலேருந்து தாக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. இதுக்கு காரணம் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கமாண்ட் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் தயாரிக்கிற நிறுவனங்கள், அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடங்கள், அந்த கிரிட்டு, இதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வார் மேக்கிங் கெப்பாசிட்டியும் அடி வாங்குது.
அதே மாதிரி அந்த ஹார்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் அடி வாங்குது. எத்தனை நாளைக்கு வந்து வெளியிலேருந்தே வந்துட்டு இருக்க முடியும்? உள்ளுக்குள்ளே தயாரிக்கிறத வச்சு தான் முக்கியமாக அந்த ட்ரோன் இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து ஜெலன்ஸ்கி சொல்கிறார், அமெரிக்கா நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. என்ன திமிரு பார்த்தீங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல்ஸை பிரிட்டனில் கொண்டு வந்து வைக்கிறதுனால வாட் சார்ட் ஆஃப் மெசேஜ் ட்ரம்ப் இஸ் கன்வேயிங் டு புட்டின்? இப்போ இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல் அப்படின்றது வெரி சிம்பிள், லோ ஈல்டுங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு நகரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய சக்தி அது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3-4 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். பொதுவாக இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டேங்க் ஃபார்மேஷன் இருக்க இடத்துல, ட்ரூப் ஃபார்மேஷன் இருக்க இடத்துல, இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இந்த ஹார்ட்வேர், மிலிட்ரி ஹார்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிட்டிஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. பெரிய அளவில் டேமேஜ் இருக்காது. ஆனால் அவங்களுடைய அந்த வார் மேக்கிங் கெப்பாசிட்டியை ஒரு பெரிய அடி அடிக்கும் அது. இப்போது இந்த மிசைல்ஸை இங்கே கொண்டு வந்து வச்சா, இப்போ இதுக்கு வந்து ரஷ்யாவால் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்களா? அவங்கக்கிட்ட ஏராளமான மிசைல்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஹைப்பர்சானிக் அப்படின்னும் போது அதை டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பேட்ரியாட்டாக இருக்கட்டும், தாடாக இருக்கட்டும், திணறி போயிடுச்சுங்க. அப்படி இருக்கச்ச நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு சீன் போட்டுட்ருக்கீங்க? இல்லை இந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ரஷ்யாவை கையை முறுக்கி கைத்து போடு அப்படின்னு சொல்கிறதுக்கா? பயமுறுத்தி நீங்கள் வந்து ரஷ்யாவை பணிய வைக்க முடியாது அப்படின்னும் போது இவர் சொல்கிறாரு ஜெலன்ஸ்கியை பார்த்து எண்ட் கேம் என்ன அப்படின்னு. இப்போ உங்களுடைய எண்ட் கேம் என்ன? இல்லை ரஷ்யாவோட ஒரு ப்ரொலாங்டு வாருக்கு தயாரா? இப்போ உக்ரைன் மூலமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. நாளைக்கு நேட்டோ, பிரிட்டனே வந்து நாங்கள் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல்ஸை யூஸ் பண்ண போகிறோம், ரஷ்யா மேலே போட போகிறோம் அப்படின்னு மிரட்ட முடியுமா? ஒரு யுத்தத்துக்கு யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் ஆர் நேட்டோ ஆர் அமெரிக்கா ரஷ்யாவுடன் நேரடி யுத்தத்துக்கு தயாரா அப்படின்னா என்னங்க பண்ணுறது? ஹூத்தி ரெபல்ஸோடையே வந்து இல்லை நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்ட்டு சீஸ்பயர் போட்ட நாடு அமெரிக்கா. அப்படி இருக்குச்சே, இந்த அளவுக்கு வந்து ஒரு மிசைல் கெப்பாசிட்டியும் அதை டெலிவரி சிஸ்டமும் வச்சிருக்க ரஷ்யா கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்க வாலாட்ட முடியுமா? ஆக என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், என்ன பண்ணுறோம் அப்படின்றதும் புரியாமல் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். இப்போ ரஷ்யா இது நாள் வரைக்கும் வந்து சீனா வெளிப்படையாக எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, அதை பாருங்க, ரஷ்யா தோற்று போகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. காரணம் என்னென்னா, நீங்கள் ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த அடி சீனாவுக்கு தான். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரஷ்யாவையே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஆல் செட் அண்ட் டன் சீனா வந்து எக்கானமியில் ரஷ்யாவோட பல மடங்கு பெருசு, அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துல இருக்கின்றது. அதே மாதிரி ஏராளமான சோல்ஜர்ஸு, ஏராளமான ஃபைட்டர்ஸு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கன் டெக்னாலஜி முன்னாடி சைனீஸ் டெக்னாலஜி அப்படின்றது பல்லிடிச்சு போயிடும். அதனால் டைரெக்டாக அவங்களால அதை எதிர்க்க முடியாது. என்ன மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் இவங்களுடைய ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நேரடியான யுத்தத்துக்கு சீனா தயாராக இல்லை, இதுதான் உண்மை. அமெரிக்கா அண்டு நேட்டோ ஃபுல் மைட்டோட சீனாவை எதிர்த்தார்கள் அப்படின்னு சொன்னால் சீனா பாடு திண்டாட்டம் தான். ஆனால் எதிர்ப்பார்களா? இதுதான் கேள்வி. ஏகப்பட்ட சேதம் உண்டாகும். சீனா சும்மா இல்லாமல் பக்கத்தில் ஜப்பானில், சவுத் கொரியாவில் இந்த மாதிரி இடத்துலலாம் மிசைல் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ நோபடி இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் சச் அன் எவென்ச்சுவாலிட்டி. ஆனால் ரஷ்யா விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் சரி, அமெரிக்காவும் சரி ரொம்ப தில்லாயிடுவாங்க. ரஷ்யாவையே நாங்கள் அடிச்சு தூக்கிட்டோம், சீனாலாம் எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சண்டைக்கு வரமாட்டாங்க. ஆனால் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அது வேறு நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு நெருக்குதல் கொடுப்பாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, வரிசையாக இந்த சீனாவை சுற்றி இருக்கின்ற நாடுகள், அந்த ஏசியான் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோடலாம் தனித்தனியாக ட்ரேட் டீல் அப்படின்னு போட்டு வராரு. இந்த வியட்நாம் அப்படின்றாரு, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அப்படின்றாரு, பிலிப்பைன்ஸ் அப்படின்றாரு. இது எல்லாமே வந்து தலைகீழாக இருக்குதுங்க. இவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் அவங்க வந்து 19%, 18% போடுவாங்களாம். ஆனால் அமெரிக்காவில் வரதுக்கெல்லாம் 0% தான். இது என்ன லாஜிக்னே தெரியல. பட் ஸ்டில் இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அமெரிக்கா தான் இங்கே தாதா, நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்ருக்காரு ட்ரம்ப். இது சீனாவுக்கு ஒத்துக்காது. அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரஷ்யா அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சீனா என்ன ஆகும்? அதனால தான் சீனா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ரஷ்யா தோற்று போக நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு. அதாவது நீங்கள் வந்து உக்ரைன் மூலமாக சண்டை போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யாவுக்கு தாராளமாக வெளிப்படையாக நாங்கள் உதவி செய்வோம், நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாருங்க ஜி ஜின்பிங்.
இதனோட யூரோப்பியன் யூனியனுடைய சாங்ஷன்ஸ், அதாவது இங்கே அந்த ஒரு ரிஃபைனரி இருக்குது, அதில் வந்து ரஷ்யன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவங்க மேலே தடை அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, தடையா சரி ரைட்டு நாங்கள் ஒரு 70,000 crores இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி தடையெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து நீங்கள் ரஷ்யாவோட டீல் பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் வந்து டிக்டேட்டர்ஷிப் அக்ரஸர், அவங்களோடலாம் நீங்கள் எதுவும் கொண்டு கொடுப்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்க நாடுகள்லாம் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையா? பிரான்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களோட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் அதை தான் பண்ணிட்டுங்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பைத்தியக்காரத்தனமான முடிவு இது. ஒரு பக்கம் என்னடானா யூரோப்பியன் யூனியனில் இருக்க நேஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கணும் இந்தியாவோட அப்படின்னு ட்ரேட் டாக்ஸ் போயினுக்குது. இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் உக்காந்திக்கின்னு நாங்கள் வந்து சாங்ஷன்ஸை போடுவோம் அப்படின்னு. இதில் என்ன லெஜிட்டிமசி இருக்குது? அப்புறம் எதுக்குங்க ஐநா சபைன்னு ஒன்று வச்சுக்கிறீங்க? அவங்கள யாரும் கேட்கறது கிடையாது, அவங்க சொல்கிறத யாரும் மதிக்கிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு அவ்வளோ ஆட்களை வச்சுக்கின்னு சம்பளம் கொடுத்துக்கின்னு தண்டத்துக்கு பேசாமல் அதையும் வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிருங்க. அது ட்ரம்ப் டவர் மாதிரி எதையாவது ஒன்று கட்டுறதுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல காசு வரும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு. ஏற்கனவே அந்த டிஓஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நல்ல காசு வரும், வித்து காசு பாருங்கள். இப்போ அடுத்தது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜர்பைஜான், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவங்களோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. என்னென்னா இந்த அஜர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துருக்குதுங்க. இதில் அர்மீனியா வந்து ரஷ்யாவோட ஒரு செக்யூரிட்டி உடன்படிக்கையில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ரஷ்யா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. இப்போ அர்மீனியாவும் ரஷ்யாவுக்கு எதிராகி விட்டது. ஆனால் அஜர்பைஜானை வந்து கொம்பு சீவி கூட்டுன்னுக்கிறாருங்க. அந்த அஜர்பைஜானோட அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பக்கம் அஜர்பைஜான் இருக்குது, இந்த பக்கம் அர்மீனியா இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் இடம் இருக்குது, அது அஜர்பைஜான். இது என்னங்க, இது ஒரு நாட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்குதா? இப்போ அந்த வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் நடுவில் இந்தியா இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் நடுவில் அர்மீனியா, இந்த பக்கம் கொஞ்சம் அஜர்பைஜான், அந்த பக்கம் அஜர்பைஜான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அர்மீனியாவை தாண்டி தான் போனோம். இப்போ புதுசாக ஒரு காரிடார், அது வந்து அப்படியே பார்டரில் சுற்றி போய் டர்க்கிக்கு போகிற மாதிரி. இப்போது அமெரிக்காவுக்கும் அஜர்பைஜானுக்கும் அந்த உடன்படிக்கை என்னன்னா, அந்த காரிடாரை டெவலப் பண்ணுறது, அது மூலமாக வந்து அஜர்பைஜான்லேருந்து ஆயில் கேஸ் அதெல்லாம் வயா டர்க்கி யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு அனுப்புறது அப்படின்னு. இதில் அமெரிக்காவோட கேம் பிளான் என்ன அப்படின்னா, அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு செக் வைக்கிறது. இது பாருங்க, எதுவாக இருந்தாலும் எங்கள் கண்ட்ரோல் தான். அங்கே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் வராது, நாங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணோம், அதனால நீங்கள் வந்து எங்களை தாதான்னு கொண்டாடணும். இது ஒரு பார்ட்டு. அடுத்தது, இந்த அஜர்பைஜான் வந்து ஈரானோட பார்டரில் இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை நடந்தப்போ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுடைய அந்த இராணுவ விமானங்கள் இதெல்லாம் அஜர்பைஜான்லேருந்து வந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அஜர்பைஜான் அதை மறுத்தார்கள். பட் அஜர்பைஜானுக்கு வந்து இஸ்ரேல் டர்க்கி ரெண்டு பேருமே வந்து மிலிட்ரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்மீனியாவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போது ஈரானோட பார்டரில் இருக்குது இந்த அஜர்பைஜான் அப்படின்றதுனால, எஸ்பெஷலி அந்த காரிடார்ன்றது ஈரான் பார்டரை ஒட்டி போகுது அப்படின்றதுனால ஈரானுக்கு ஒரு செக் வச்சா மாதிரி இருக்கும். அங்கே இருந்து ஈரானுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வேவு பார்க்கலாம். அங்கிருந்து வந்து ஏதாவது ட்ரோன் அட்டாக் இப்போ இஸ்ரேல் பண்ணாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இதுதான் வந்து அமெரிக்காவுடைய பிளான். ஸோ இதுக்கு வந்து ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அவங்க மறுபடியும் சீனா ரஷ்யா அப்படின்னு அவர்களுடைய உதவியைத்தான் நாட வேண்டியிருக்கும். அப்போது தேவையில்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்ருக்காரு ட்ரம்ப். இதில் ஜப்பானோட நாங்கள் ட்ரேட் டீல் போட்டுட்டோம், வியட்நாமோட போட்டோம், இந்தோனேஷியாவோட போட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுனுக்கிறாரு. யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்காலேருந்து வர ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டாரிஃப் போட போகிறோம் அப்படின்னு. டேய், ஒன்றா இருக்க நீங்களே ஒன்றா இல்லை, ஒருத்தர் அடிச்சுன்னுக்கிறீங்க. இதில் நீங்கள் இவங்களெல்லாம் ஏன்டா தேவையில்லாமல் சேர்த்துனுக்கிறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் 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 இதுதான் குறியாக இருக்காரு ட்ரம்ப். ஆல் சடன் டன் தமிழக அரசியல் தான் குழப்பம் அப்படின்னு பார்த்தா ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்கு மேலே குழப்பமாகவே இருக்குது நண்பர்களே. பட் என்ன குழப்பம் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெளிவு வந்து தானே தீரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.